யாழ் குடாநாட்டில் உள்ள தீவுகளுக்கு இடையிலான கால்பந்தாட்ட தொடர் ஒன்று கடற்படையினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த போட்டிகளில் திறமையை வெளிப்படுத்திய வீரர்களுக்கான பரிசளிப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. காங்கேசன்துறை கீரிமலை கடற்படை மைதானத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் ரவீந்திர விஜயகுணவர்த்தனவும் சிறப்பு விருந்தினராக கொழும்பு ரோயல் கல்லூரியின் பழைய மாணவரான சாலிக்க விஜயசுந்தரவும் கலந்து கொண்டிருந்தனர். உள்ளூர் கால்பந்தாட்ட வீரர்களை தேசிய தரத்திற்கு உயர்த்தும் நோக்கில் கடந்த மே மாதம் 15 வயதுக்குட்பட்டோருக்கான யாழ்குடா நாட்டில் உள்ள தீவுகளுக்கு இடையிலான கால்பந்தாட்ட தொடர் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இறுதிப் போட்டிக்கு காரைநகர் மற்றும் புங்குடுதீவு அணிகள் தகுதி பெற்றிருந்ததோடு 4-1 என்ற கோல் கணக்கில் காரைநகர் அணி வெற்றியீட்டியது. இந்த கால்பந்தாட்ட தொடரின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட 26 வீரர்களுக்கு கடற்படையினர் 3 நாள் பயிற்சிகளையும் வழங்கியுள்ளனர். இதேவேளை இவ்வாறு பயிற்சி அளிக்கப்பட்ட வீரர்களுக்கு கொழும்பு ரோயல் பழைய மாணவர்களுக்கு இடையிலான சிநேகபூர்வ போட்டியொன்று நேற்று மாலை நடைபெற்றது. அத்துடன் கொழும்பு ரோயல் கல்லூரியின் 1980 ஆண்டு பழைய மாணவர்களால் விளையாட்டு உபகரணங்களும் இவர்களுக்கு வழங்கப்பட்டன. எமது பாடசாலையில் 80ஆம் ஆண்டில் கல்வி பயின்ற குழுவினர் மற்றும் அவர்களின் பிள்ளைகளும் மனைவிமாரும் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தனர். இதன்போது எமது தீவு பகுதிகளில் உள்ள கனிஷ்ட கால்பந்தாட்ட வீரர்களுக்கு தேவையான உபகரணங்களை வழங்குவதற்கு தீர்மானித்தார்கள்.